வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் மிகவும் தனித்துவமான குணங்களை கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் லக்னாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வீரத்தையும் வேகத்தையும் கொடுப்பார். அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மென்மையான போக்கையும் கலை உணர்வையும் கொடுப்பார். பொதுவாக நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் என்றாலும் எதற்கெடுத்தாலும் ஒரு நியாயத்தையும் தர்மத்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களின் தோற்றம் மற்றவர்களை கவரும் வகையில் வசீகரமாக இருக்கும். அதே வேளையில் உங்கள் கண்களில் ஒருவிதமான கம்பீரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை முடிக்கும் வரை உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த அளவிற்கு தீவிரமாக செயல்படுவீர்கள். ஆனால் சில நேரங்களில் எதை முதலில் செய்வது என்ற குழப்பமும் உங்களுக்குள் வந்து போகும். நீங்கள் பிறரை வழிநடத்தும் ஒரு தலைமை பண்பை கொண்டிருப்பீர்கள். அதே சமயம் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் மரியாதையை நீங்கள் மிகவும் எதிர்பார்ப்பீர்கள். உங்களை யாராவது மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களின் கோபம் என்பது ஒரு நெருப்பு பொறி போன்றது. அது சீக்கிரம் வந்துவிடும். ஆனால் யாராவது வந்து அன்பாக பேசினால் உடனே குளிர்ந்து போய்விடுவீர்கள். இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் உள்ள மிகப்பெரிய பலமே உங்களின் நேர்மைதான். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் அதே சமயம் சில நேரங்களில் பிடிவாதக்காரராகவும் இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு தோழமையை தேடுவீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்கள் ஆளுமை திறன் காரணமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. அதை நீங்கள் அன்பால் மட்டுமே சரி செய்ய முடியும். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் மனக்கசப்புகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள்தான் முதலில் போய் நிற்பீர்கள். உங்கள் பெற்றோர்கள் மீது நீங்கள் அதிக பற்று வைத்திருப்பீர்கள். அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதையே உங்கள் வாழ்நாள் கடமையாக கருதுவீர்கள். வீட்டிலுள்ள உறவினர்களிடம் நீங்கள் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் உங்களின் நேரடியான பேச்சு மற்றவர்களை சில நேரங்களில் காயப்படுத்தலாம். உங்கள் வீட்டை எப்போதும் அழகாகவும் கலை நயத்தோடும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கும் சுதந்திரமும் அவர்கள் உங்களை நேசிக்க வைக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமையும்.
சுயதொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபடும்போது உங்கள் ஆளுமை திறன் மற்றவர்களை எளிதில் கவரும் வகையில் இருக்கும் என்பதால் நீங்கள் எதையும் தைரியமாக செய்ய முன்வருவீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு சில நேரங்களில் சவாலாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் மற்றவர்களை சமாதானப்படுத்தி வியாபாரத்தை வளர்ப்பதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள். ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள் அல்லது பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் சார்ந்த வியாபாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். அதேபோல இரும்பு அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கண்ணியமாக இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் எப்போதும் ஒரு நிலையான வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இருக்கும் முடிவுகள் சில நேரங்களில் அதிவேகமாக இருக்கும் என்பதால் தொழிலில் முதலீடு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் ஒரு தந்தை அல்லது தாயைப் போல பாதுகாப்பீர்கள். ஆனால் வேலையில் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். வியாபார யுக்திகளை அவ்வப்போது மாற்றிக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து இறங்கினால் உங்கள் தொழிலில் யாரும் எட்ட முடியாத உயரத்தை நீங்கள் மிக குறைந்த காலத்திலேயே எட்டிவிட முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு தலைவனாகவே செயல்பட விரும்புவீர்கள். மற்றவர்களுக்கு கீழ் பணிபுரிவதை விட ஒரு துறையின் அதிகாரியாகவோ அல்லது மேலாளராகவோ இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பேச்சிற்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். வேலையில் எவ்வளவு கஷ்டமான சவால்கள் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களின் கடின உழைப்பு மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். வேலையில் சில நேரங்களில் உங்கள் உடன் பணிபுரிபவர்களால் சில போட்டிகளும் பொறாமைகளும் ஏற்படலாம். ஆனால் உங்கள் நேர்மையும் திறமையும் உங்களை எப்போதும் முன்னிலையில் வைக்கும். உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதேபோல நிர்வாகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கும் அதே வேகம் முடியும் வரை உங்களுக்கு இருக்கும் என்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். உத்தியோகம் காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதை உங்கள் பொழுதுபோக்குகள் மூலம் எளிதாக கடந்து விடுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் போக போக உங்கள் தகுதிக்கேற்ற அங்கீகாரம் தேடி வரும். பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமிருக்காது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி சுக்கிரனாக வருவதால் வருமானம் என்பது ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் என்பதால் உங்கள் கையில் பணம் இருக்கும்போது அதை தாராளமாக செலவு செய்வீர்கள். குறிப்பாக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் உங்கள் வீட்டினை அழகுபடுத்துவதற்கும் அதிக பணம் செலவாகும். சேமிப்பு என்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் ஏதோ ஒரு செலவு வந்து உங்கள் சேமிப்பை குறைத்துவிடும். எனவே நிலம் அல்லது தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் வள்ளலாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி பலர் உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு திரும்பத் தராமல் ஏமாற்ற வாய்ப்பு உண்டு என்பதால் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் பெரிய அளவில் சொத்து சுகங்களை சேர்ப்பீர்கள். குறிப்பாக 30 வயதுக்குப் பிறகு உங்கள் பொருளாதார நிலை மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு ஸ்திரமான நிலையை அடையும். பணத்தின் அருமையை விட கௌரவத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணபலம் எப்போதும் உங்களைச் சுற்றியிருக்கும். ஆரோக்கியம் என்று வரும்போது நீங்கள் உங்கள் உடலின் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மேஷ லக்னம் என்பதால் தலையில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஒற்றை தலைவலி அடிக்கடி வர வாய்ப்பு உண்டு. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். ஏனென்றால் வேலைப்பளு காரணமாக நீங்கள் உணவை தவிர்க்கும்போது அது உங்கள் ஜீரண மண்டலத்தை பாதிக்கலாம். உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளில் அவ்வப்போது சிறு உபாதைகள் வந்து போகலாம். எனவே அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் முறையான உடற்பயிற்சி செய்வதும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்போதாவது ஒரு முறை உடல் அசதி அல்லது சோர்வு ஏற்பட்டாலும் உங்கள் மன உறுதி உங்களை மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டாலே உங்கள் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் என்பதால் அமைதியை கடைப்பிடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும். கண்களில் சில நேரங்களில் எரிச்சல் அல்லது குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளையும் இயற்கை சார்ந்த பானங்களையும் நீங்கள் அதிகம் விரும்பி அருந்துவீர்கள்.
குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்போதும் ஒரு பெரிய கனவை கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்காக உழைக்க தயங்க மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் வளர்வார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கண்டிப்பான பெற்றோராக தெரிந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு அளவிட முடியாதது. அவர்கள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றும் பிள்ளைகளாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களுக்கு நல்ல கலை உணர்வு மற்றும் விளையாட்டு திறமை இருக்கும் என்பதால் அவர்களை அந்த துறையிலும் நீங்கள் ஊக்குவிப்பீர்கள். பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாக கருதுவீர்கள். பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் உங்கள் பிடிவாதம் பிடிக்காமல் போகலாம். ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் அக்கறையை புரிந்து கொண்டு உங்களை ஒரு தெய்வமாக மதிக்கத் தொடங்குவார்கள். அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகச்சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய துணையாகவும் ஆதரவாகவும் இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள். பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிடும். குறிப்பாக புதிய இடங்களை தேடிச் செல்வதிலும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். உத்தியோகம் காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்குச் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் நேர்த்தியாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சாதாரண பயணங்களை விட ஆடம்பரமான பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். பெரிய மகான்களின் தரிசனம் மற்றும் பழமையான கோவில்களுக்குச் செல்வது உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு புதிய புதிய மனிதர்களின் அறிமுகத்தை கொடுக்கும். அதன் மூலம் உங்கள் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரும். பயணத்தின் போது நீங்கள் புதிய உணவுகளை சுவைப்பதிலும் புதிய கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மலை பிரதேசங்களுக்குச் செல்வது உங்களுக்கு ஒருவிதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் திடீர் பயணங்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் தரும் வகையில்தான் அமையும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமும் அதே சமயம் வெற்றியும் கலந்த கலவையாகவே அமையும். நீங்கள் எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் உங்கள் பாதையில் வரும் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் லக்னாதிபதி செவ்வாயும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட குணங்களை கொண்டிருந்தாலும் அவை உங்களுக்கு ஒரு சமநிலையான வாழ்க்கையை கொடுக்கவே முயற்சி செய்கின்றன. நீங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய மனிதர்களின் நட்பையும் அரசாங்க ரீதியான ஆதரவையும் பெறுவீர்கள். தர்மத்திற்கு புறம்பான காரியங்களை செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அதே சமயம் மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை எளிதில் மன்னிக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உங்கள் சொந்த உழைப்பால் மட்டுமே அடைவீர்கள். முன்கோபத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாண்டால் நீங்கள் தொடாத சிகரமே இல்லை என்று சொல்லலாம். தெய்வ வழிபாடு மற்றும் தான தர்மங்களில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். உங்கள் குடும்பத்தினரின் அன்பும் நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய பலமாக இருக்கும். கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் நீங்கள் எப்போதும் முன்னிற்பீர்கள். இறுதியில் உங்கள் வாழ்நாள் என்பது பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் வெற்றிகரமான ஒரு சரித்திரமாகவும் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நீங்கள் எப்போதும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்பட்டால் உலகம் உங்கள் வசப்படும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.